வணக்கம் மக்களே! இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஜெய்சிங்கோட லாஃப்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ லாஃப்ட்டோடயே சேர்த்து புறாக்கள் குளிக்கிறதுக்கான டப்பையும் அப்டேட் பண்ணியிருக்கான் மக்களே. நம்ம வீட்ல இருக்கல அதே மாடல் டப்பு தான். ஸோ லாஃப்ட்ல என்ன அப்டேட் பண்ணியிருக்கான்னா, முன்னால வந்து நம்ம குனிஞ்சு தான் லாஃப்ட்டுக்குள்ள போற மாரி இருக்கும். பட் இப்போ உள்ள நம்ம டைரக்ட்டாவே போலாம். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் மக்களே. ஸோ அந்த சீட்டோடயே சேர்த்து அடிச்சிருக்கிறான். ஸோ அவங்க வீட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில உள்ள அந்த வுட்டெல்லாம் வரும்ல, அதை எடுத்து கிரீன் நெட் போட்டு அடிச்சிருக்கான் மக்களே. ஸோ பாருங்கள், அது போக மேலே வந்து அவங்க வீட்டில் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தாலும் அந்த மீன் நெட்டெல்லாம் இருக்குல்ல, அதுதான் போட்டிருக்கிறான். ஸோ டபுள் சேஃப்டி போட்டிருக்கிறான். ஆக்சுவலாக இங்கே பூனை எதுவும் வராது. ஸோ அந்தளவுக்கு பெரிய ரிஸ்க்கு கிடையாது மக்களே. அப்புறம் டோர் இந்த வாட்டி இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டான். போன வாட்டி ரைட் சைடில் இருந்துச்சு, பட் இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கான் மக்களே. இது மெயின் டோரு நம்ம போகிறதுக்கு. அது போக புறாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 சின்ன டோர் கொடுத்துருக்குறான். ஸோ இது இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ உள்ளே எப்பவும் போல் ஆப்பிள் பாக்ஸ் தான் மக்களே. இருக்கிற பாக்ஸ் மட்டும் இப்போதைக்கு அடக்கி வச்சுருக்கிறான். ஸோ அது போக இன்னும் ஒரு 20 to 30 பாக்ஸ் வரைக்கும் தாராளமாக அடுக்கலாம். ஸோ அப்கமிங் டேஸில் வந்துச்சுன்னா ஃபுல் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ ஆப்பிள் பாக்ஸ் மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை தான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில். அதுமாதிரி சைடில் வந்து அந்த கோழி கூடுக்கு மேலே கொஞ்சம் செங்கல்லாம் கொடுத்து ரேக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். பட் அது எவ்வளோக்குள்ளே செட் ஆகும் அப்படின்னு தெரில. ஏன்னா பின்னாடி வந்து நெட் இருக்கிறதுனால புறாக்கள் சில சமயம் அடையாது. ஸோ அடையதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அப்படி செட் ஆகலை அப்படின்னா இதை தூக்கிட்டு அங்கே ஆப்பிள் பாக்ஸே வச்சிடலாம் மக்களே. அதுமாதிரி கீழே இருக்கிற கோழி கூடில் வந்து ஒரு பக்கம் முஸ்கியும் இன்னொரு பக்கம் ஃபேன்டெயில் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் பொறிச்ச ஃபேன்டெயில் சிக் மக்களே. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அவங்க கூட்டில் இப்போதைக்கு மெயினாக கர்ண புறாக்கள் தான் அதிகமாக இருக்குது மக்களே. மற்ற புறாக்கள்லாம் கம்மி தான், சாதா கம்மியாக இருக்குது, ஃபேன்சியும் கம்மி தான். ஸோ கர்ணை தான் அதிகமாக போட்டு குவிச்சிருக்கான். ஸோ அப்கமிங் டேஸில் கர்ண பட்டாக்கள் நிறைய சேல்ஸுக்கு வந்தாலும் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இவனை பாருங்கள் மக்களே, நம்ம சாட்டின் கிராஸ் மெயில் மாதிரியே இருக்கிறானா. ஸோ இது வந்து நம்ம ப்ளூ லாஃப்டில் எடுத்த ஒரு கொண்ட மெயில் தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சாட்டின் கிராஸ் மெயில் மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் என்னென்னா, காலில் ரெண்டுலேயுமே ரிங்கு போட்டிருக்கோம். நம்ம சாட்டினுக்கு ஒரு காலில் தான் ரிங்கு போட்டிருக்கோம். அப்புறம் இப்போ பாருங்கள் மக்களே, இது வந்து கர்ண சிக்கு. பாருங்கள் ரெண்டுமே கலர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு கலர் பிடிச்சிருக்கு ரெண்டுமே. ஸோ விளந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நோட் பண்ண ஒரு கூட்டில் வந்து 3 முட்டை வச்சுருக்கான் மக்களே. ஓன் முட்டை 2 போக எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை மாற்றி வச்சுருக்கிறான். ஸோ செக் பண்ணி பார்த்தா இல்லை ஒரு முட்டை மட்டும் லைட்டாக மூக்கு கொத்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் அந்த 2 பொறிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மூக்கு கொத்திருக்குன்னு. ஸோ மற்ற முட்டையை செக் பண்ணல, அப்படியே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பேர் தெரியுதா மக்களே, அந்த பிளாக் கொண்ட சடக்கால் வந்து நம்ம செல்வாக்கு கொடுத்துருந்தோம்லாம் சாட்டினுக்கு ப்ரீடிங் போடுறதுக்காண்டி. ஸோ அந்த ஃபீமேல் தான் எடுத்து நம்ம ஜெய்சிங்டே கொடுத்துருக்கோம் மக்களே. இந்த ப்ரௌன் சடக்கால் கூட அவன் பேரிங் போட்டிருக்கிறான். அப்புறம் இந்த சடக்கால் மேல் வந்து நம்ம இன்ஸ்டாவில் வந்து சேல்ஸ் அப்டேட் போட்டிருந்தோம். பட் யாரும் கேட்கலை அப்படிங்கிறனால அவன் ப்ரீடிங்கே விட்டுட்டான். ஸோ இப்போ வந்து அவங்க சிக்கில் இருக்கிறாங்க. மேபி இது ஃப்யூச்சர்லேயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட பேர் வந்து நல்ல கலர். ஸோ கலர் மாற்றலான் இருக்கிறான். ஸோ இதான் மக்களே, நம்ம சாட்டின் கிராஸ் மாதிரி இருந்துச்சுல அந்த மெயிலு. ஸோ அவங்களுமே 2 சிக்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதோட ஃபீமேல் வந்து சாதா புறா தான் மக்களே, பியூர் ஒயிட்டில் ஒரு சாதா. ஸோ அதுக்கும் பேர் மாற்றலாம். அப்புறம் இந்த சிக்கு தான் அவங்க கூட்டிலே நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். எல்லாமே நல்ல க்ரோத் இருந்துச்சு. பட் இந்த 2 மட்டும் ரொம்ப சிறுசாக இருந்துச்சு மக்களே. ஸோ என்ன ரீசன் கரெக்டாக தெரியல. ஏன்னா எல்லா புறாக்களும் கம்மியாக இருந்தால் ஃபுட்டு கரெக்டாக இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஃபுட்டெல்லாம் பக்காவாக இருக்கும். பட் அது 2 மட்டும் கம்மி. இந்த கர்ண ஃபீமேல் தான் மக்களே நம்ம லாஸ்ட்டாக கிருஷ்ண வீட்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஃபீமேல் தான் மக்களே. ஸோ புறாக்கள் எல்லாமே மேலே நிற்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த கேஜில். ஸோ இந்த மாதிரி குறுக்க 4-5 கட்டை கொடுத்துருக்கனால புதுசாக வர்ற புறாக்களும் அதில் நின்றுக்கிடும், பட்டாக்களும் அதில் நின்றுக்கிடும். ஸோ அந்தளவுக்கு பெருசாக சண்டை போடாது. ஸோ இந்த மாதிரி கட்டை குறுக்க கொடுக்குறது வந்து ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா புறாக்கள் நிற்கிறதுக்கு இருந்துச்சுன்னா சண்டை அந்தளவுக்கு போடாது. பட்டாக்களுமே வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி லேட்டாக அடையிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கையில் ஈஸியாக உள்ளே வந்து நின்றுக்கிடும். ஸோ அதனால் குறுக்க கட்டை கொடுக்கணும் மக்களே. அதுமாதிரி அவன்கிட்ட கூட்டில் வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு இல்லாட்டி ப்ரௌன் அந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறோம் அப்கமிங் டேஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை சேல்ஸ் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறோம் மக்களே. ஸோ இந்த பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த 2 பேருமே கலர் மாற்றலான்னு தான் தோணுது. ஏன்னா ஒன்று பிளாக் ஒன்று ப்ரௌனு. ஸோ சிக்கெல்லாம் எப்படி இறங்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிக்கு என்ன கலரில் வராங்க அப்படிங்கிறத. ஸோ பாருங்கள் மக்களே, பெரிய கேட்டு மேக்ஸிமம் பூட்டி தான் வச்சுருப்பான். நம்ம வீடியோ எடுக்கனால திறந்து வச்சுருந்தோம். ஸோ அந்த சின்ன கேட்டோடி போகிறதுக்கு புறாக்கள்லாம் ஈஸியாக பழகிடுச்சு. அதே மாதிரி கேஜ் அப்டேட் பண்ணதுமே அவன் புறா அந்த ஆப்பிள் பாக்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு தான் அப்டேட் பண்ணான். ஸோ புறாக்கள்லாம் தனியாக எடுத்து போட்டுலாம் அப்டேட் பண்ணலை. அப்படியே வச்சு சைடில் எக்ஸ்ட்ரா பில் பண்ணி ஃப்ரெண்ட்லேயும் பில் பண்ணி ஈஸியாக பண்ணிட்டான் மக்களே. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஃபேன்டெயில் மேலாக ஃபீமேலான்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கும் மக்களே. ஸோ ஃபேன்டெயில் வந்து 2மே ஒன்று போல தான் இருக்கும். மேல் எது ஃபீமேலுங்கிறது கொஞ்ச நேரம் உத்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கிறது தான் ஜெய்சிங்கோட பையன் வந்துட்டான் ஃபேன்டெயிலை பிடிக்கிறதுக்கு.
ஃபஸ்ட்டு இருந்த கேஜி செட்டப் எப்படின்னா அவனோட பையன் தான் உள்ளே தலையை நிமிர்ந்து போக முடியும். பட் இப்போ இருக்கிற செட்டப்பில் நம்மளே உள்ளே போய் நிற்கலாம் மக்களே. ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நிறையவே. அதுமாதிரி புறாக்கள்லாம் கொஞ்சம் பறக்க விட்டு அடிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண மக்களே. நிறைய புறாக்கள் அடிச்சிச்சு. ஸோ அதில் 1-2 வீடியோ மட்டும் இப்போ நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு புறா அடிக்கும் பாருங்கள். அந்த சிலுவைக்கு சைடில் இருக்குது பாருங்கள். அந்த புறா இப்போ அடிக்கும். அடிச்சிச்சா? ஸோ ஒரு 4-5 புறாக்கள் மட்டும் நல்லா அடிச்சிட்டு இருக்குது. பட் இப்போ ஆடி மாதம் காற்று அடிக்குது மக்களே. ஸோ அதனால் புறாக்கள் வந்து பெருசாக பற்றி விட்றதில்ல. ஆனால் பற்றி விட்டோன்னா மிஸ் ஆயிடுது. நல்லா பழகின புறாக்கள்லாம் வந்துடுது. புது புறாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் ஆயிடுது. ஸோ யாருன்னா புதுசாக இப்போ தான் புறா அவுத்து விடுறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் அவுத்து விடாதீங்க மக்களே. ஸோ இப்போ புறா அடிக்கிறத ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அடிச்சிருச்சா? ஸோ இது ஒரு மேல் புறா மக்களே, நல்லா சூப்பராக அடிக்குது. ஸோ அது போக நிறைய புறாக்கள் அடிச்சிச்சு. பட் மொத்தமாக பற்றினதுனால எது அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக பார்க்க முடியல மக்களே. ஸோ மொத்தமாக வீடியோ எடுத்துகிட்டு நான் வீட்டில் வந்து ஃப்ரீ டைமில் தான் பார்த்து நோட் பண்ணேன் வீடியோவில் எங்கெல்லாம் அடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதை நோட் பண்ணல ஒரு சில வீடியோ கிளிப் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ பாருங்கள். அதே மாதிரி இவன்ட்டு இருக்கிற புறாக்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்த உடனே அடிக்கிறது இல்லை மக்களே. வாங்கி அது சிக்கு பொறிக்கிற டைமில் தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கர்ண புறாக்கள் ரொம்ப நாள் கெட்டில் இருந்தால் அடி எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஓவர் அடி மட்டும் தான் குயிக்காக அடிக்கும் மக்களே. இவன்ட்டு வந்து ஓவர் அடியோட அடி தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒன்று புறா அடிக்கும் பாருங்கள். ஸோ இந்த மார்க் பண்ணியிருந்தால அந்த புறா தான். ஸோ ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அடி அடிக்கிறதுலாம் மேக்ஸிமம் நார்மல் அடியாக தான் இருக்கும். ஓவர் அடியாக இருக்கிறது வந்து ஒரு 2 அடி 3 அடி அடிக்கும். ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் குயிக்காகவே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வாங்கும்போதே அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிரவுண்ட் ரோலர் அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். ஸோ கிரவுண்ட் ரோலர்லாம் இப்போதைக்கு என்கிட்டையும் இல்லை இவன்ட்டையும் இல்லை. ஸோ அப்கமிங் டேஸில் வாங்கினா கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.